ஓம் சாந்தி. 25/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, குட்டிக்கரண விளையாட்டை நினைவு செய்யுங்கள். முழு சக்கரத்தினதும் பிரம்மாவினதும் பிராமணர்களினதும் ரகசியம் இவ்விளையாட்டினுள் அமிழ்ந்துள்ளது. கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் தந்தையிடம் இருந்து என்ன ஆஸ்தியை பெறுகின்றீர்கள்? பதில்: இறை புத்தியாகும். கடவுள் தன்னிடமுள்ள தெய்வீக குணங்களை எங்களுக்கு ஆஸ்தியாக வழங்குகின்றார். எங்களுடைய புத்தி வைரத்தை போன்று தெய்வீகமானதாகுகின்றது. இப்பொழுது நாங்கள் பிராமணர்களாகி தந்தையிடமிருந்து மாபெரும் பொக்கிஷத்தை கோரிக்கொள்கின்றோம். நாங்கள் எங்களுடைய புத்தியை சகல தெய்வீக குணங்களாலும் நிரப்பிக் கொள்கின்றோம். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. விருட்சாதிபதியான தந்தையிடம் இருந்து சந்தோஷம், அமைதி மற்றும் செழிப்பு என்னும் ஆஸ்தியை கோருவதற்கு உங்களை அமரத்துவ ரூபமான ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் புத்தியை தெய்வீகமானதாக்குங்கள். 2. தந்தையிடம் இருந்து சத்திய கதையை செவிமடுத்து அதனை ஏனையோருக்கும் கூறுங்கள். மாயையை வென்றவர்களாகுவதற்கு மற்றவர்களை உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்குகின்ற சேவையை செய்யுங்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்களே வெற்றியாளர்கள் என்பதும் தந்தை உங்களுடனேயே இருக்கின்றார் என்பதும் உங்கள் புத்தியில் நிலைத்திருக்கட்டும். ஆசீர்வாதம்: பலவீனமாக இருப்பதில் இருந்து பலசாலியாகுவதன் மூலம் சாத்தியமற்றதை சாத்தியம் ஆக்குகின்ற ஒரு தைரியசாலி ஆத்மா ஆகுவீர்களாக. குழந்தை தைரியசாலியாக இருக்கும்போது தந்தை உதவுகிறார் என்ற ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் நீங்கள் நிச்சயமாக தூய்மை ஆகுவீர்கள் என்ற திட சங்கற்பத்தையே நீங்கள் முதலில் கொண்டிருந்தீர்கள். தந்தை உங்களுக்கு பல மில்லியன் மடங்கு உதவியை வழங்கினார். அவர் கூறினார், ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆதியாகவும் அனாதியாகவும் தூய்மையாக இருந்தீர்கள். நீங்கள் பல தடவைகள் அவ்வாறு ஆகியுள்ளீர்கள். தொடர்ந்தும் அவ்வாறு ஆகுகின்றீர்கள். முன்னர் பல தடவைகள் என்பதன் விழிப்புணர்வின் மூலம் நீங்கள் சக்திசாலிகள் ஆகியிருக்கின்றீர்கள். பலவீனமாக இருந்த நீங்கள் பலசாலிகள் ஆகி மக்களிடம் சவால் விட்டு கூறுகின்றீர்கள், உலகை நாங்கள் நிச்சயமாக தூய்மை ஆக்குவோம். அதனை அனைவருக்கும் செய்தும் காட்டுகின்றீர்கள். இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு தூய்மையாக இருப்பது கடினம் என ரிஷிகளும் முனிவர்களும் மகாத்மாக்களும் கருதுகின்றார்கள். நீங்களோ அது மிக மிக இலகுவாகும் என கூறுகின்றீர்கள். ஸ்லோகம்: சத்தியம் செய்வது திட சங்கற்பம் கொள்வதாகும். உண்மையான பக்தர்கள் தமது சத்தியத்தை ஒருபோதும் மீற மாட்டார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.